வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விரைந்து பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க, என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜி தற்காலிக ஆசிரியர்களுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பிடி மற்றும் இந்த பிஜி 2% பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபுக்கு உண்டான கேஸ் பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இறுதி தீர்ப்பு எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார இறுதி தீர்ப்பு வெளியாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிடி மற்றும் பிஆர்டி அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் முடிந்து விரைவில் பணி நியமனத்தை தொடருவாங்க அப்படின்றதையும் நாம் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியில் ஆன்லைனில் எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்குன்ற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷனை திரும்பவும் உங்களால் சரி செய்து கொள்ள முடியுங்க. ஸோ அதனால் இப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. அதுவும் ஒரு தினங்கள் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அதுவும் எடுத்துருவாங்க. அதனால் இப்போவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. பிஜிடிஆர்பி உடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3900க்கு மேலே அறிவிக்க இருக்காங்க. ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த 3900க்கு மேலே வேகன்சிஸ் கண்டிப்பாக வரப்போகுது. இதுதான் நமக்கு கிடைச்ச அந்த உண்மையான நிலவரம். ஓகேங்களா. அடுத்து சுதந்திர தின அறிவிப்பில் பணி நிரந்தரம் கிடைக்குமா, பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஏக்கம். ஸோ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின அறிவிப்பில் பணி நிரந்தரம் கிடைக்குமா, பகுதி நேர ஆசிரியர்கள் இயக்கம். சுதந்திர தின ஒட்டி இம்முறையாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அவர் கூறியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருட தற்காலிக வேலைக்கு விடுதலை கொடுத்து பகுதி நேர ஆசிரியர்களை காலமுறை சம்பளத்தில் நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினிடம் 12,000 குடும்பங்கள் எதிர்பார்ப்போடு இயங்கி வருகின்றனர். சொற்ப சம்பளம் 12,500 ரூபாயை வைத்துக்கொண்டு இந்த கால விலைவாசியில் எங்களால் குடும்பம் நடத்த முடியவில்லை. எனவே 15 ஆண்டில் மே மாதம் சம்பளம் இல்லாமலும் அரசு சலுகை இல்லாமலும் எங்களின் வாழ்வாதாரம் பின்தங்கியுள்ளது. பெரும் தொகுப்பூதியத்தின் கழிந்துவிட்டது காலங்கள் எல்லாமே. எஞ்சியிருக்கும் பணிக்காலத்தை நல்லபடியாக வாழ எங்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுங்க. அது திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி 181வது வாக்குறுதி தான். இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமைச்சரவை கொள்கை முடிவாக பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் முதல்வர் அறிவிக்க வேண்டும். இதனால் 12,000 ஆசிரியர் குடும்பங்கள் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். ஸோ இதனால் திமுக வரலாற்று முதல்வர் ஸ்டாலின் பேருக்கும் திமுக ஆட்சி புகழுக்கும் நன்மை பயக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெட்டு தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வையும் தற்சமயம் வழங்கிட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் டைரக்டர் ப்ரொசீடிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு. டெட் தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்கள் அந்த 2% அமைச்சு பணியாளர் மினிஸ்ட்ரி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா விரைவில் தீர்ப்பு வர இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வும் தற்சமயம் வழங்கிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து இந்த 2013 டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட மாதிரி விரைவில் உண்டான அறிவிப்பு வெளியாகும். ஸோ இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார அதுக்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு நடக்குமா நடக்காதான் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி தேர்வு நடக்கும். இந்த எடிட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்ததுனால எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வு தேதிகளை வெளியிட்டாங்க. ஸோ இப்போயே டெட்டு அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. டெட்டு பாஸ் மார்க்கையும் மாற்ற இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விரைந்து பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க, என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜி தற்காலிக ஆசிரியர்களுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பிடி மற்றும் இந்த பிஜி 2% பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபுக்கு உண்டான கேஸ் பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இறுதி தீர்ப்பு எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார இறுதி தீர்ப்பு வெளியாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிடி மற்றும் பிஆர்டி அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் முடிந்து விரைவில் பணி நியமனத்தை தொடருவாங்க அப்படின்றதையும் நாம் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியில் ஆன்லைனில் எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்குன்ற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷனை திரும்பவும் உங்களால் சரி செய்து கொள்ள முடியுங்க. ஸோ அதனால் இப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. அதுவும் ஒரு தினங்கள் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அதுவும் எடுத்துருவாங்க. அதனால் இப்போவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. பிஜிடிஆர்பி உடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3900க்கு மேலே அறிவிக்க இருக்காங்க. ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த 3900க்கு மேலே வேகன்சிஸ் கண்டிப்பாக வரப்போகுது. இதுதான் நமக்கு கிடைச்ச அந்த உண்மையான நிலவரம். ஓகேங்களா. அடுத்து சுதந்திர தின அறிவிப்பில் பணி நிரந்தரம் கிடைக்குமா, பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஏக்கம். ஸோ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின அறிவிப்பில் பணி நிரந்தரம் கிடைக்குமா, பகுதி நேர ஆசிரியர்கள் இயக்கம். சுதந்திர தின ஒட்டி இம்முறையாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஆசிரியர் கூட்டமைப்பு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அவர் கூறியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருட தற்காலிக வேலைக்கு விடுதலை கொடுத்து பகுதி நேர ஆசிரியர்களை காலமுறை சம்பளத்தில் நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினிடம் 12,000 குடும்பங்கள் எதிர்பார்ப்போடு இயங்கி வருகின்றனர். சொற்ப சம்பளம் 12,500 ரூபாயை வைத்துக்கொண்டு இந்த கால விலைவாசியில் எங்களால் குடும்பம் நடத்த முடியவில்லை. எனவே 15 ஆண்டில் மே மாதம் சம்பளம் இல்லாமலும் அரசு சலுகை இல்லாமலும் எங்களின் வாழ்வாதாரம் பின்தங்கியுள்ளது. பெரும் தொகுப்பூதியத்தின் கழிந்துவிட்டது காலங்கள் எல்லாமே. எஞ்சியிருக்கும் பணிக்காலத்தை நல்லபடியாக வாழ எங்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுங்க. அது திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி 181வது வாக்குறுதி தான். இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமைச்சரவை கொள்கை முடிவாக பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் முதல்வர் அறிவிக்க வேண்டும். இதனால் 12,000 ஆசிரியர் குடும்பங்கள் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். ஸோ இதனால் திமுக வரலாற்று முதல்வர் ஸ்டாலின் பேருக்கும் திமுக ஆட்சி புகழுக்கும் நன்மை பயக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெட்டு தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வையும் தற்சமயம் வழங்கிட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் டைரக்டர் ப்ரொசீடிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு. டெட் தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்கள் அந்த 2% அமைச்சு பணியாளர் மினிஸ்ட்ரி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா விரைவில் தீர்ப்பு வர இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வும் தற்சமயம் வழங்கிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து இந்த 2013 டெட் பாஸ் உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட மாதிரி விரைவில் உண்டான அறிவிப்பு வெளியாகும். ஸோ இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார அதுக்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு நடக்குமா நடக்காதான் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி தேர்வு நடக்கும். இந்த எடிட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்ததுனால எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வு தேதிகளை வெளியிட்டாங்க. ஸோ இப்போயே டெட்டு அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. டெட்டு பாஸ் மார்க்கையும் மாற்ற இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.